காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் நிக்கி விநாயகர் வாங்க போகிறோம். செல்லகட்டி தலைவரும் வந்துட்டார். ஓகே, ஒரே குஷியாக இருக்கணும். வெளியில் போகணுன்னாலே மேடமுக்கு ஒரே குஷி தாங்க. சரிங்க, நம்ம விநாயகர் வாங்க போகலாமாங்க. தலைவர் தட்டுத்திக்கிட்டோம். ஓகே போகலாமா. பாருங்க மக்களே, விநாயகர் பேரம் பேச போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். எல்லாம் ஹெவி ரேட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. பாருங்க வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கொடை பிள்ளையா இருக்குதா இந்த கொடை. பிள்ளையார் வீட்டுக்கு போய் காமிக்கிறாங்க. எங்கள் அம்மா பேர செம்ம கூட்டம் மக்களே. விநாயகர் வாங்கிறதுக்கு கூட்டம் ஃபுல்லாக. முன்னிட்டு எவ்வளோ வேகமாக அவசரமாக எவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியல், அந்த சைடு ஒன்று வேவுது, இந்த சைடு ஒன்று வேவுது. எது என்னன்னு தெரியலங்க. ஏதோ பண்ணுறாங்க, விதவிதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட செஃப் மாஸ்டர் ஏதோ நமக்கு தெரிஞ்சது சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா இல்லை நாசமாக போதான்னு அதுக்கு தெரியும். பார்ப்போம், ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம மீண்டும் சந்திப்போம். பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன வேதனையோடு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வேர்த்து விறுவிறுக்க சாம்பார் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஐயோ ஐயோ, இவங்க தான் மணிமேகலை. இதுதாங்க எங்கள் வீட்டு கொழுக்கட்டை. மேடம் எப்படி தட்டி தார வாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இது எப்படி எடுக்கணும், என்னென்ன டெக்னாலஜி வந்துச்சு பாருங்கள். அப்போல்லாம் அரச மரத்தையில் அது இதுன்னு அதில் வச்சு ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க, ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், டெக்னாலஜி கேட்டால் அதுதான். ஐயோ அவ்வளோதாங்க. அப்படியே குக்கர் சட்டியில் எடுத்து வச்சேன்னா முடிஞ்சதுங்க கொழுக்கட்டை. மேடம் வடையை பாருங்கள், கருகி வச்சுருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷல் வடை இதுதான், பேஷாக உள்ளது. எப்படி இருக்கு? ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. மேடம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறது. எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. டெக்கரேஷன் எல்லாம் ஓகே தான். எல்லாம் மேடமோட இது தான். பாப்பா எடுத்துகிட்டு போய் இதான்
அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லங்க. நல்லா தாங்க இருந்தா பாப்பா. திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக கோல்டு அடித்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் கோல்டு பிடிச்சி ரன்னிங் நோஸ் ஆகி மூச்சு அடிக்கிற மாதிரி இருந்ததுங்க. வாமிட் வேறு பண்ணிட்டா, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டு அங்கே வெயிட் செக் பண்ணலான்னு படுக்க வச்சா ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்கங்க. அப்புறம் பார்த்தா ஒரே குஷியாக இருக்கா. அதில் படுக்க சொல்லி ஒரே நான் டார்ச்சல் பண்ணிகிட்டு இருந்தேன் படுக்க வைக்க சொல்லி. சரி நானும் கொஞ்ச நேரம் அப்படியே படுக்க வச்சுட்டே விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. பாவமாக இருந்தது. இதுதாங்க பாப்பாவோட சிறப்புலாம். பாப்பாவுக்கு வேறு ஃபுல்லாக கோல்டு, உடம்பு சரியில்லை. அதனால் இப்போ தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இப்போ தான் வந்தேன். சரி இப்போ நம்ம விநாயகர் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். நாளைக்கு வேறு சண்டே, அதனால் சரின்ட்டு நம்ம விநாயகர் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டு விநாயகரை எடுத்துகிட்டு போய் கோவிலில் வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோங்க. எடுத்துகிட்டு போய் வைக்கவே மனசு இல்லைங்க. அழகாக இருந்தது பேஷாக. சரி வச்சு தானே ஆகணும், அதனால் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சுங்க. அங்கே போனதும் பசங்க அக்கா காசை போடுங்கன்னு ஒண்டியில் உலுக்கிக்கிட்டே இருந்தானுங்க. நான் ஆல்ரெடி நான் போட்டது தாண்டா, அது எல்லாமே முக்கால்வாசி நான் போட்டது தாண்டா அப்படின்னு சும்மா அவனுங்களை கலாச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. அதையும் பாருங்கள் நீங்கள். இன்னும் சற்று நேரத்தில் விளையாட்டு போட்டி நடைபெற இருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுள்ளோம். ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்ற புவனேஸ்வரி நகர் 13ஆம் ஆண்டு நடத்தும் வெற்றி விநாயக சதுர்த்தி விழாவிற்கு ஊர் பொதுமக்கள் லெஃப்ட் ரைட்டுன்னு சும்மா மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அத்தை பையன் குமாரண்ணா. இவரெல்லாம் செம்ம காமெடி பண்ணிட்டாருங்க. சுற்றி விட்டு தான் வேறு வழியில் வந்துட்டாரு. காமெடியாக இருந்ததுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சரின்ட்டு எல்லாரும் சேர்ந்து திருப்பி விட்டா இப்போ என்ன பண்ணுவாருன்னு பாருங்களேன். தலைவர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டாருங்க. போயிட்டு ஒயர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. பாருங்க காமெடி. இவர் தாங்க எங்கள் மாமா, என் ஹஸ்பண்டோட பெரிய அண்ணா. இவரும் அடிப்பாருன்னு பார்த்தா கடைசியில் முருங்கையில பிச்சுட்டு வர போயிட்டாரு. அது சுற்றி விட்டதான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கிருன்னு ஆயிடுது போல. அடிப்பா. கொஞ்சம் முன்னாடி போப்பா. அப்படியே முன்னாடி போப்பா. ஐயோ முன்னாடி போப்பா. நான் பாரு இன்னொரு 4 ஸ்டெப்பு திருப்பா. கரெக்டான நேரத்துக்கு போயிட்டேன். 4 ஸ்டெப்பு தான். முன்னாடி போன்னு சொல்றது உரியடிக்கே இல்லைங்க. எங்க அக்காவோட மண்டையை உடைக்க தான் பிளான் போட்டுன்னு இருக்காங்க. செம்ம
அடி 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 அடிப்பா. அவள்தான் முடிஞ்சு போச்சு. அடி. இவன் தாங்க எங்கள் ஏரி ஆர்வ கோளாறு வேலு. என் மச்சான் எங்கே எப்படி கோளாறு கொடுக்கலானே சுற்றி நிலைவான். பாருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு முக்கு ஆடுறான். அவனு நிற்கிறான், யோசிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தாங்க அவனுக்கு தெரியல. காலில் சாணி ஈனி ஒட்டிச்சு நினைக்கிறேன், அதான் காலை தேய்க்கிறான் தரையில. அவனும் கடைசி வரைக்கும் நிற்கிறான் ஒன்றும் விலைக்காங்க. இவன் அடிக்கிறானா இல்லையான்னு கடைசி வரைக்கும் பொறுத்து வந்து பாருங்கள். அப்போ தான் இவன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏன் ஆர்வ கோளாறு வேலுன்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். திவ்யா தலை கரெக்டா இருக்குடா. அறா இப்ப அறா தம்பி பாப்பா வேகமா. இவருக்கெல்லாம் பானை கையிலே அடிச்சுங்க. கடைசியில் ஒரு நாள் கொம்பு வச்சு அடிக்க முடியாமல் நான் கையிலே அடிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தார். இவர் தாங்க பசங்களின் பாதுகாவலர் வாரி வள்ளல். பசங்களுக்காக அனைத்தையும் செய்து கொடுப்பவர் இவர் ஒருவரே. ஸ்பான்சரின் உச்சம். இவரும் அடிச்சிருவாருன்னு பார்த்தா கடைசி கரண்ட் கம்பளத்தெல்லாம் தாண்டி எதை நோக்கி போகிறாருன்னே தெரில. இவரோட பயணம் போய்கிட்டே இருக்கு. விட்டுருந்தா 4 பேர் மண்டையை பொழந்துருப்பார் போல. அந்த வண்டி தாங்க பாவம் கரண்ட் கம்பம் நல்லா அடிக்கிறாருங்க. கடைசியில் என் புருஷன் களத்தில் இறங்கிட்டாருங்க. ஓடுற நானும் அடிப்பாருன்னு பார்த்தா பாதிலே வந்து நின்றுட்டு செவனேன்னு வெளியே நின்று ஆடியன்ஸா வேடிக்கை பார்த்துக்கிறது என்ன உள்ளே இறக்கி விட்டு காமெடி பண்ணிட்டானுங்க. செவலை தாவுடா தாவு அந்த கதையாகிடுச்சுங்க. எங்கே இருக்கு பானன்னு ஒன்றும் புரியல, கண்ணும் தெரியல. கடைசியில் இந்த பையன் தாங்க அடிச்சான் பானையை. வேற லெவலுங்க. அப்படியே உன்னிப்பாக ஷார்ப்பாக நல்லா கவனிச்சுட்டு பாருங்க அந்த வண்டி போகுது, அந்த சவுண்ட் வச்சு கரெக்டாக ஆக்ஷன் பண்ணி செம்மையாக அடித்தாங்க. அப்புறம் பசங்களை ரொம்ப ஜாலி பண்ணிட்டு இருந்தானுங்க. பாட்டை போட்டு செம்ம டான்ஸு.
தீக்ஷா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கா பாருங்க. நல்லா இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது, நல்ல என்டர்டைன்மெண்ட். ஒரு வாரமாக நாங்கள் வீடியோ போடாதது காரணமே ஒரு ரீசன் தாங்க. அது என்னன்னா ரொம்ப சோகமான நாளுங்க. அந்த நாள் மொத்தமாக அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு 10 நாளைக்கு. அது என்ன வீடியோன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் குழந்தை வச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்குங்க அது கன்ஃபார்மாக. ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்கள். அது வந்து உங்களுக்கும் கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க, கேம்லாம் முடிஞ்சது. அப்புறம் பசங்களாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, செம்மையாக இருந்தாங்கங்க பசங்க. கிஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்கங்க. நாளைக்கும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், கேம்ஸ்லாம். அதுக்கான வீடியோ எடுத்தோன்னா கண்டிப்பாக அதுவும் அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.